ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஷிப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்றது. அதாவது என்ன அப்படின்னா, இவர் நம்ம ஹீரோ இந்த படத்தில் ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு செய்கிறாங்க அப்படின்றது துப்புரவாளர் அப்படின்ற மாதிரி, அதாவது டிடெக்டிவ்ஸாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தா தான் இவர் வந்து ஹீரோ. இவர் வந்துட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆடுகள் நிறைய இருக்குது. ஆடுகளை ரொம்ப பராமரிக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு பிள்ளை மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈவினிங் ஆனால் ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிடெக்டிவ் கதைகள் எல்லாத்தையுமே சொல்லி அது வந்து ஆடுகளுக்கு எல்லாம் சொல்கிறாரு. ஸோ இதை கட் பண்ணால் ஆடுகள் தானாக அதுகளுக்குள்ளே பேசிக்கிறது. அப்படி பேசிக்கிட்டு டெய்லி அதோட கதைகள் என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க ஆடுகள் வந்து திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டார் அப்படின்னோடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் அதை கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்படியே ஆடுகள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ எப்படி இறந்தார் அப்படின்றத டிடெக்டிவ் பண்ணி அதை அங்கே இருந்த போலீஸ்க்கு எப்படி இது பண்ணுது சொல்லி கொடுக்குது அப்படின்றதா யார் கொலைகாரன்ற கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட மீதி கதை. கதைப்படி ரொம்ப சிம்பிளான கதை தான். ஏற்கனவே நம்ம பழைய காலத்தில் பார்த்தா ஆட்டுக்கார ஆலமேலு அது மாதிரி இருக்கிற மாதிரி கதைகள் தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதை ஆடுகளுக்கு இடையில் பேசுகிறது, அதோட ப்ரொனன்சேஷன்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது போலீஸுகளுக்கு எப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணுது, அந்த ஒவ்வொரு க்ளூ வந்து எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்குது அப்படின்றதையும் நல்லா சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. கதை வயசில் கதை சூப்பராகவே போகுது. ரொம்ப சிம்பிளான கதை அப்படின்னாலுமே இந்த கதையை வந்து டைரக்டர் சொல்ல வந்த கதை இதை வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடுகள்லாம் எப்படி கண்டுபிடிக்குது, அது எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு மூமெண்ட் அடுத்து எப்படிலாம் கொண்டு வருது அப்படின்றத கதைக்கு வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. கின்ஸும் கொடுக்குறது வந்து அந்த ஆடுகளில் வந்து இந்த ஒரு 2-3 ஆடுகள் மட்டும் சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரைமில் வந்து தமிழ் அண்டு கன்னடத்துலேயும் தெலுங்கு ஹிந்திலையுமே இதில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். கதை வயசில் நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் காமெடி ஜோக் எல்லாமே வந்து இந்த கதையில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் வயசில் படம் ஓகே தான், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து கதை நல்லா காமெடியாகவே இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.